மை ஃபேமிலி இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா மிக்சியில் ரேஷன் புழுங்கல் அரிசியை வச்சு சாஃப்டான பஞ்சு போல் இட்லி மாவு எப்படி அரைக்கலான்னு பார்க்கலாம் வாங்க. அதுக்கு ஒரு பவுலில் நான் இப்போது ஒரு அழகு அளவுக்கு ரேஷன் புழுங்கல் அரிசி எடுத்திருக்கேன். இந்த ஒரு அழகு புழுங்கல் அரிசிக்கு 2 டேபிள் டீஸ்பூன் உளுந்து எடுத்திருக்கேன். இது அந்த அரிசி உளுந்தையும் ஒரு 3-4 டைம் நல்லா தண்ணியில் கழுவி எடுத்துக்கலாம். அரிசியும் உளுந்தையும் ஒரு 3-4 டைம் தண்ணியில் நல்லா கழுவி எடுத்துக்கலாம். நம்ம மிக்சிலே இப்போ மாவு அரைக்க போகிறதால அரிசி உளுந்து வெந்தயம் எல்லாத்தையும் ஒன்றாவே போட்டு ஊற வச்சுக்கலாம். இதுவே கிரைண்டர்னால் எல்லாத்தையும் தனித்தனியாக ஊற வச்சு அரைச்சிக்கிட்டால் போதும். உளுந்தும் 4 மணி நேரம் நல்லா ஊறிடுச்சு. இப்போ இதை அரைச்சி எடுத்துக்கலாம். ரெண்டாவது பேட்ச் மாவையும் அரைச்சி எடுத்தாச்சு. இப்போ மாவில் தேவையான அளவு உப்பு கலந்து நல்லா கலந்து விட்டுக்கலாம். உப்பு நல்லா கலந்து விட்டாச்சு. மாவு நல்லா புளிச்சு பொங்கி வந்திருக்கு பாருங்கள். எந்த அளவுக்கு புளிச்சு வந்திருக்குன்னு ஏர் பபிள்ஸில் நல்லாவே வந்திருக்கு. இப்போ இதில் இட்லி ஊற்றி கட்டுறோம். தண்ணி நல்லா கொதிச்சிருச்சு. இப்போ இட்லி வேக வச்சு எடுத்துக்கலாம். இட்லி ஊற்றி வேக வச்சுருக்கேன். ஒரு 10 நிமிஷம் வேகட்டும். இட்லி ரெடி ஆகிடுச்சு. எந்த அளவுக்கு சாஃப்டாக இருக்குன்னு நீங்களே பாருங்கள். நம்ம கிரைண்டரில் அரைச்சி அப்படியே இருக்குமோ அதே மாதிரி மிக்சியில் கூட நல்லா சாஃப்டாக வரும். நீங்களும் இதை வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். இதே மாதிரி ரெசிபிஸ்க்கு நம்மளோட சேனல்